இந்த கேம் தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போடுறா இன்ட்ரோ. எப்படி இருந்துச்சு காய்ஸ் இன்ட்ரோ? நம்ம நருட்டோ கேம் விளாட்றதுனால நருட்டோ இன்ட்ரோ வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பேட்டில் மூடு தான் விளாட போகிறோம். ஸ்டோரி மூடு விளாட போகிறதில்ல. சரி வாங்க, இப்போ நம்ம சாசுகேவோட அவேக்கன் ஃபார்ம், அதாவது கஸ்டு மார்க் ஃபார்மு. அதனால் நம்ம நருட்டோவே வச்சுக்கலாம். ஏன்னா நருட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். அப்புறம் சாசுகே இந்த சைடு சாசுகே வைக்கலாமா? யார் வைக்கலாம்? சாசுகே வச்சுருவோம் காய்ஸ். சாக்குரா வைக்கலாமா? டீம் 7 வச்சுருவோமா, இல்லை இன்னொரு சாசுகே வைப்போமா? டீம் 7 சாக்குராவே வச்சுருவோம். யூஸ்லெஸ் தான், சும்மா இருக்கட்டும் காய்ஸ். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அது எதுவும் செய்ய போகிறதில்ல. நானும் சாக்குரா யூஸ் பண்ண மாட்டேன். கட்சி ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னால் யூஸ் பண்ணுவேன் காய்ஸ். அடுத்து யாரை வைக்கலாம்? லெஜெண்டரி டீம் வச்சுருவோம் காய்ஸ். ஜிராயா, ஓகே, சுனாடே, ஒரோச்சிமாரு. ஓகே காய்ஸ், இப்போ டீம் 7 வர்சஸ் லெஜெண்டரி சன்னின். எந்த இடம் கொடுக்கலாம்? ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ், சுனின் எக்ஸாம், சுனின் எக்ஸாம் ஃபைனல் ஸ்டேஜ் உள்ள இடத்தையே சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 1 லோட் ஆகி முடிஞ்சிருச்சு காய்ஸ். கட்சினா அது மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். குரா அப்படின்னு நம்ம நருட்டோ கத்துறாப்புல. வானம் நடுங்கட்டும், பூமி அலரட்டும், நாங்கள் லீஃப் வில்லேஜோட சன்னின்ஸ் அப்படின்னு ஜிரையா சொல்கிறாரு. வாங்க, ஃபைட் பிகின்ஸ். போட்ட அடி என்ன இப்படி அடி வாங்குறாப்புல ஜிரையா? போயிட்டாப்புல. நம்ம தான் நருட்டோ விளாடுறோம். பாம்பு போட்டாரு. போடு நல்லா போடு. 70, அது கட்டி 70 அடி அடிச்சிட்டோமா காய்ஸ். சூப்பராக அடி வாங்குறாப்புல. அச்சோ போயிட்டாப்லையே. அங்கன்னு கண்ட்ரோல் தான் கைஸ் லைட்டாக செட் ஆக முடியுது. உரைச்சி மறுவா நான் சாசுக்கே இறக்கி விட்டேன். எங்கே இருக்கிறோம்? இங்கே வந்துட்டு நருட்டோ. ஓகே, சென்சே வர்சஸ் ஸ்டூடெண்ட். எப்பா ஒரு குத்து, அவ்வளோதான். ஜிரையா கீழே வந்துட்டாரு. போட்டு அடி நல்லா அட்ரோ. சாக்குரா. சரி வேறு வழியில் கைஸ், யூஸ்லெஸ் ட்ராஷியனை இறக்கி விட்டேன். ஏதாவது நம்மளை காப்பாற்றி விட்ருக்கா. தேங்க்ஸ் சாக்குரா. ஓகே, செம்மையாக அடி வாங்கிட்டாரு. எங்கடா இருக்க? அங்கே போயிட்டு வந்து தொலைடா காய்ஸ். கண்ட்ரோல் வந்துட்டான். ஓகே, அடி நல்லா போட்டு அடி. எஸ்கேப் ஆகிட்டாப்புல. எப்போ இப்படி கத்துறான் நருட்டோ? ஃபுல்லாக குராமா கண்ட்ரோல் எடுத்துருச்சா, இல்லை பாதி ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேருமே கண்ட்ரோல் வச்சுருக்காங்களா நருட்டோவை? தெரியலையே. இப்போ ஜிராயாவும் ரசிங்கான் போட்டு நம்மளை பறக்க விட்டுட்டாரு. ஓகே, நாய் மாதிரி வரான் நருட்டோ. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் ஜெட்ஸுவா அப்படிதான் நினைக்கிறேன் காய்ஸ். நல்லா போட்டு அடி. முன்னாடி இறக்கி விட்டாங்களே. போயிட்டாங்க காய்ஸ். என்ன காய்ஸ், அது கட்டி முடிஞ்சிருச்சு. உங்களை ரெண்டு பேர்த்தையும் ஒரு தடவை தான் இறக்கி விட்டேன்னு நினைக்கிறேன். அது கட்டி முடிஞ்சிருச்சு. போங்க காய்ஸ், அது கட்டி முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் 2-3 மேட்ச்சு போடுவோம். 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிட்ட தான் ஆகுது காய்ஸ். நம்ம இன்னும் 2-3 மேட்ச்சு போடுவோம். ஓகே, நம்ம அடுத்து எந்த கேரக்டர் கூட சண்டை போடலாம்? யாரு கூட? சாசுகே காய்ஸ், சாசுகே. ஓகே, சாக்குரா, நருட்டோ. இப்போ சாசுகேவை நம்ம விளாட போகிறோம். அடுத்து இந்த சைடு ஜிராயாவே வைக்கலாமா, இல்லை வேறு யாரை வைக்கலாம்? ஜிராயாவே வச்சிடும். திரும்ப அதே டீம் லெஜெண்டரி சனின்னு வச்சுட்டு இதோட சாசுகே இந்த இடத்துல வைப்போம். நம்ம சாசுகேவா விளையாடுவோம் கைஸ். அதுவும் சாசுகே கர்ஸ்மார்க் அவேக்கனில் இருக்கிறப்ப. சரி வாங்க, இப்போ நம்ம போகலாம். சுனின் எக்ஸாம் ஸ்டேஜ் இருக்கட்டும். ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். திரும்ப அதே இதுதான். இப்போ வாங்க. தடுக்கிறாரே. போட்டு அட்ரா சாசுகே. நீ யாருன்னு ஜிரையாக்கு காமி. சூப்பர்ரா. ஜெயிக்க விடக்கூடாது. அடி வாங்காதடா. சாக்குரா இறக்கி விட்ருக்கோம். ஓகே, நருட்டோ இறக்கி விட்டாச்சு. ஓகே, போட்டு அந்தளவுக்கு அடிக்கிறதே அந்தளவுக்கு தெரில காய்ஸ்.
இல்லை அந்த சீன்ஸ்லாம் அப்படியே சினிமாட்டிக்கு எப்படி சொல்ல ஒரு படத்தில் பார்க்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, ஒரோச்சிமாரோ இறக்கி விட்டாப்புல ஜிராயா. நம்ம வேறு வழியில் சாக்குரா தான் அந்த டைமில் இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம என்னது வாலில் சண்டை போட்டுட்ருக்கோம். எப்போ சிடோரி போட்டு தப்பிச்சிட்டாரு. சிடோரி எஸ்கேப்பே ஆக முடியாது. இன்னமும் ஃபுல் ஹெல்த் குறையில சுன்னாடையை போட்டு சப்ஸ்டியூஷன் ஜெட்ஸு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு, ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு. சரி ஃபைட் 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 ஃபைட்டு 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 ஃபைட்டு. ஓகே. எப்பா சூப்பராக அடிக்கிறாப்லையே. ஆனால் ஜிராயாவை தோக்கடிக்க முடியாது சாசுகேவால். ஆனால் அந்த கேமில் தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் நான் எப்படி சொல்ல, இது 2008 அந்த இதனால அப்போல்லாம் ஹீரோ தான் ஜெயிக்கணும், வில்லெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான். அதே மற்ற இதிலலாம் இதில் தோற்றுட்டு கொஞ்ச நாள் ட்ரெயின் எடுத்து அந்த மாதிரி தானே வருவாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை போல கைஸ். எப்போ நெருப்பு எரியுது சாசுகேக்கு. அந்த நெருப்பு ஜிராயா அணைப்பாரா தெரியலையே, வாங்க பார்ப்போம். இன்னும் நெருப்பு குழந்து விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ இவரும் மலையை நெருப்பு பற்றி விட்றான் சாசுகே. பத்திருச்சா இல்லை காய்ஸ், இல்லை வந்துட்டுருக்கான். நீல கலரில் மருது அவ்வளோதான், நெருப்பு அணைச்சிட்டாரு. ஓகே, பறக்க வச்சு அடிக்கிறான் சாசுகே. இப்போ நீல கலர் நெருப்பு வந்துருச்சு. இங்கே எங்கே போயிட்டுருக்க சாசுகே, அங்கே போ. சிடோரி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓகே ஓகே, சிடோரியிலேருந்து ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஓகே, ஒரோச்சிமாரு இறக்கி விட்டாரு. நம்ம யூஸ்லெஸ் ட்ராஷ் கேனை இறக்கி விட்டோம். அது இருந்தாலும் யூஸ்லெஸ் தான். சரி வாங்க. எஸ்கேப் ஆகிட்டியா ஒட்டா? ஓகே, மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தார். இப்போ நேருக்கு நேர் வந்தார். எங்கடா? அங்கே இருக்கியாவா? ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸுலாம் ஜிராகிட்ட வேலை செய்யல கைஸ். க்ளோஸ் காம்பேக்ட் தான் மோஸ்ட்டாக எனிமீஸுக்கெலாம் செட் ஆகுது. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். காய்ஸ், KOன்னு என்னது காய்ஸ்? கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. அதனால தான். நம்ம ஜெயிச்சிட்டோம், அது நமக்கு போதும். 2 ரவுண்டு கண்டினியூவாக ஜெயிச்சிட்டோம். அதுவும் லெஜெண்டரி சன்னின்ஸையே தோக்கடிச்சிட்டோம். ஓகே, ரீமேட்ச் போடலாமா? வேணாம் கைஸ், கேரக்டர் செலக்ட் பண்ணி அடுத்து ஒரு கேரக்டர் போடலாம். அடுத்து யாரை போடலாம்? பேசாமல் கக்காஷியை போட்டுருவோம் கைஸ். கக்காஷி, மைட் காய், இட்டாச்சி காம்போ சூப்பராக இருக்கும்ல கைஸ். அடுத்த சைடு டீம் 7 போடலாமா, இல்லை யார் போடலாம்? என்ன போடலாம்? இல்லைன்னா டீம் 7 போடலாமா? டீம் 7 போட்டுருவோம் கைஸ், அதான் செட் ஆகும். டீம் 7 வர்சஸ் சென்சே, அப்புறம் மைட் காய், கக்காஷி சென்சே, அப்புறம் மைட் காய். அடுத்து ஒரு பேர் இட்டாச்சி. ஓகே, சாக்குராக்கு பதில் வேறு போடலாம் கைஸ். 30 வேஸ்ட்டாக இருக்கும். ஜிராயா போடலாம் கைஸ். ஒரு லெஜெண்டரி சன்னின், அப்புறம் கக்காஷி சென்சே, மைட் காய், இட்டாச்சி. கொஞ்சம் பேர் மறந்துடுச்சு கைஸ். நருட்டோ பார்த்ததில்ல, ஆனால் அங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா 2 எபிசோட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரியும். ஆனால் நான் பொருட்டோ தான் கைஸ் பார்ப்பேன். அதனால தான் எனக்கு பொருட்டோ ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோடய சேனலில் அந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் கூட பொருட்டோ இருக்குது. ஓகே, சரி வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னது கக்காஷி சொல்கிறான். சரி வாங்க வேகமாக ஓடலாம் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்கிறான். பிகின் ஆயிடுச்சு. நருட்டோ சப்ஸ்டியூஷன் போட்டு கக்காஷி அடிக்கிறானா? இட்டாச்சி வந்து டாப்பில் நம்ம தான் கூப்பிட்டோம். நெருப்பெரி ஜிராயாவா? தவளையை போட்டு நம்ம மேலே நம்ம நசுக்கிட்டாரு. இப்போ நம்ம காய் இறக்கி விட்ருக்கோம். காய் என்ன காய் சுற்றிட்டு அப்படியே போயிட்டாரு. இப்போ நருட்டோ நம்ம ஸ்டூடெண்ட்டு போட்டு அப்படி அடிக்கிறான். ஒரு சென்சேன்னு பார்க்காம நம்மளும் அடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம சென்சேன்னு பார்க்கல. இப்போ பாருங்கள் நம்மளோட அடியை. சிடோரி போட்டுருக்குள்ள இது பார்க்க ஜெனிட்ஸ் டிமன் சேரில் ஒரு தடவை தண்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணுவோம்ல கைஸ், அது மாதிரியே இல்லை பார்க்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சும்மா தரமாக இருந்துச்சு கைஸ் அனிமேஷன். இன்னும்மா நான் KO வரல. இன்னமும் இந்த அடிக்கிறான் நருட்டோ. இட்டாச்சுமேவா? நெருப்பாயிட்டான் இப்போ நருட்டோ. போட்டு அடிச்சே ஆகணும். இவங்கெல்லாம் பாதி பேர் வந்துட்டு போகிறாங்களே கைஸ், ஏன் அப்படி போகிறாங்க? மேட்ச் ஃபுல்லாக ஃபைட்டு போடாமல் வந்துட்டு போகிறாங்க. அதான் கைஸ் எனக்கு லைட்டாக பிடிக்கல. எப்போ வெடிக்க விட்றானே நருட்டோ.
காய்ஸ் என்னாச்சுன்னா என்னாச்சுன்னு தெரில அப்படியே நின்றுச்சு. திரும்ப வெளியே போயிட்டு வந்தால் அந்த வேர்ல்டு காணோம். அந்த வேர்ல்டில் போயிடுச்சு போல ஏதோ. அதனால நம்ம இப்போ திரும்ப ஆரம்பித்து வந்திருக்கோம் வேறு ஒரு மேட்ச்சில். கக்காஷி இல்லை யாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சாசுகே, ஒரோச்சிமாரு, கக்காஷி. அது நம்ம சைடு நருட்டோ, ஜிராயா, கக்காஷி. ஓகே இப்போ போட்டு நம்ம அடிக்கிறோம் நல்லா. அட்ரா இப்போயாச்சும் புத்தி. கக்காஷி சென்ஸே இந்த சைடு கக்காஷி, நம்ம சைடு கக்காஷி ஹெல்ப் பண்ணி வந்துட்டாரு. நம்ம ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கோம். ஜிராயாவையும் போட்டு அடிக்கிறானே சாசுகே திருத்தியே ஆகணும். ஒரோச்சிமாரு நீ தானே சாசுகேக்கு சப்போர்ட் பண்ணுற, போயிட்டாங்க. ஓகே போட்டு அட்ரா பறக்குறானே. எப்படி தானே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறீங்க? 2 பேரும் சேர்ந்து அடித்தா எப்பட்றா என்னால்? வாங்கடா பார்த்துக்கலாம். வாடா. எங்கடா ஓடுற? வாடா. வந்துட்டானே. ஒரு பேச்சுக்கு சொன்னால் வருவியாடா? ஜிராயாவையும் போட்டு அடிக்கிறானே. அவன் அட்ரா நல்லா. அப்பா சூப்பராக அடிச்சிட்டோம் கைஸ். நம்மளும் இப்போ நெருப்பு ஆகிட்டோம். வெளியே வாடா. நெருப்பு நருட்டோ வர்சஸ் நார்மல் சாசுகே. வாடா. போட்ட சப்ஸ்டேஷன் ஜுட்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியலையே. ஐயோ இந்த போய் அட்ரா. நெருப்பு போகிறதுக்குள்ளே நல்லா போயிடுச்சு. போகலையா? சரி இதுக்கு கைஸ் இந்த நெருப்பு. ப்ளூ கலர் நெருப்பு இருக்குது கைஸ். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது இப்போ போக போதும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் போயிடுச்சு ஏற்கனவே. இப்போ நான் சாசுகேயை போட்டு அடிக்கணும். அவன் சும்மா பாஞ்சு துள்ளிக்கிட்டே இருக்காங்க கைஸ். குரங்கை விட மோசமாக துள்ளுறான். தடுக்கிறியா? போட்ட எவ்வளோ நான் தான் நீ தடுக்கிறான்னு பார்க்குறேன். என்னடா அப்படியே நிற்கிற? நான் அங்கே சைடு போயிட்டுருக்கேன், நீ அப்படியே நிற்கிற. ஜிரே இறக்கி விட்ருக்கோம். என்னமோ தூக்கி போடுறான். காமக்குண்டாவா அது ஏதோ ஒரு தோடை இறக்கி விட்டு நசுக்க பார்த்தாப்புல. ஆனால் சாசுகே தப்பிச்சுட்டு இப்போ நம்மளை போட்டு அடிக்கிறான். இப்போ நம்ம தான் தள்ளி இப்போ நம்ம தான் அவனை போய் அடிக்கணும். வாடா தாவியே இருக்கிறாங்க சாசுகே. அதனாலே எனக்கு விதி ஏறுது. அதை தான் அடிக்கவே முடியல. ஓகே மாட்டிக்கிட்டான். ஒரோச்சிமாரு இறக்கி விட்டானே. என்னங்க இப்படி பண்ணிட்டான். இப்போ அவன் நெருப்பாக ஆகிட்டா நம்ம இப்போ சாதாரணமாக இருக்கும். அடி இப்போ நெருப்பாக இருந்தால் என்ன, பருப்பாக இருந்தால் எனக்கு என்ன? அடி வாங்குதுடா, நல்லா அடி வாங்குதுடா. ஓகே இத்தனோண்டு சாசுகே மேலே இத்தனை நருட்டோ ஏறினா எப்பட்றா? ஒரு மலை மாதிரி ஏறி இருக்கீங்களேடா. சரி வாங்க அப்படியே தூக்கி வீச போகிறான். வீசிட்டான். கத்துவான். கைஸ் இந்த மேட்ச்சு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. மட்டும் சொல்லுவான் ஹி யார் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறான். சேவ் ஆகுதுன்னு காமிக்குதானா? சேவே ஆக மாட்டேது கைஸ். சீன் என்னது கைஸ் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரீமேட்ச் போட்டிருக்கோம். வாங்க யாருன்னு திரும்ப பார்க்கலாம். ஆரம்பத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. வாடா பார்த்துடலாம். வாடா. சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸு போட்டானே. வாயில் வர முடியுது கைஸ். பறந்துட்டான். நான் தூரமாக இருந்து அடிக்கிறதாங்க கைஸ் ஹெல்த்து கம்மியாக போகுது. கிட்டே இருந்து அடிக்கிறது தான் கொஞ்சம் நிறைய போகுது கைஸ். ஓகே ஷுரிக்கேன் போட்டு பார்ப்போம். பெரிய ஷுரிக்கேன் போட்டானே. சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸு போட்டுட்டேன். ஓகே அவன் போட்டானே. பின்னாடி முதுகில் வந்து அடிச்சிட்டான். இப்போ நான் போட்டுட்டேன். திரும்ப பின்னாடி வந்துட்டான் கைஸ். என்ன கைஸ் இது? இப்போ வாங்க திரும்ப போய் ட்ரை பண்ணுவோம். நம்ம மாட்டிக்கிட்டோமே. தப்பிச்சு வச்சிட்டோம். இப்போ வாடா நல்லா. தப்பிச்சுக்கிட்டே இருக்கியேடா. இந்த தடவை நம்ம யாரையும் இறக்காமல் நம்மளே தனியாக அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே அந்த சைடு எங்கடா அடிச்சிட்டு இருக்கேன். வா ஷுரிக்கேன் போட்டு பார்ப்போம். வேலை செய்யல. ஓகே போட்டு அட்ரா. சூப்பராக அடிச்சிட்டோம் கைஸ். பறந்துட்டான். ஓகே பெரிய ஷுரிக்கேன் போட்டு நம்ம அதுவாக மாதிரி அப்படியே வந்துட்டோம். சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸு போட்டு நம்ம மாட்டிக்கிட்டோமே. டே ஹெல்த் முடிஞ்சிட்டு போக முடியல. திரும்ப பறந்து வந்து காற்றுலேயே அடிக்கிறானே. ஒரோச்சிமாரு வேறு எதுக்கடா இறக்கி விட்ட? நீ தான் அடிச்சிட்டு இருக்கல. ஆனால் சிங்கிளாகவே இது வரைக்கும் யாருமே இன்னும் இறக்கல இந்த ரவுண்டில் தெரியுமா? சரி வாங்க இப்போ நம்மளை அடிச்சிட்டான். எந்திரிச்சு போவோம். ஷுரிக்கேன் போடுவோம். போடுறா. கிட்ட வந்துட்டானா. இப்படி அடி வாங்குறியாடா. சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸு வேலை செய்யாது போலே காய்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேலை செய்யும் போல். வந்துட்டோம். திரும்பவும் அடிடா. ஒரோச்சிமாருவையும் அடிச்சிட்டோம் காய்ஸ். திரும்ப எழுந்திரிச்சு போயிட்டானா. இன்னொரு சாசுகேவை போட்டு அடிப்போம். தடுக்கிறான். அடி வாங்குறான். கக்காஷியும் வந்தாப்புல அடிச்சிட்டோம்.
ஓகே அடி 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 நல்லா அடி அடி நல்லா அடி 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 நமக்கும் நெருப்பு வந்துருச்சு. ஓகே அடி 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 அடி. சூப்பர் காய்ஸ், சூப்பர். நெருப்பு எரியுது, நம்ம ஃபுல் ரேஜில் இருக்கோம். சூப்பரு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் தான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு நருட்டோ சொல்கிறான். ஓகே அடுத்து லீடு நருட்டோ. திரும்ப சீனா என்னதான் கைஸ் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கேரக்டரை திரும்ப செலக்ட் பண்ணி வேறு ஒரு கடைசி மேட்ச்சு போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நருட்டோ அடுத்து யார் கொடுக்கலாம்? சாசிகே. நருட்டோ சாசிகே கொடுத்துர்லாங்க. சாசிகேவே 2 தடவை. நருட்டோ அப்புறம் சாசிகே. இந்த சைடு ஆப்போசிட்டாக யாரை கொடுக்கலாம்? இட்டாச்சி கிசாமே கொடுத்துருவோம் கைஸ். அகாட்சுகி 2 அகாட்சுகி கேரக்டர்ஸ், 2 லீஃப் வில்லேஜ் கெனின்ஸ். யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். ட்ரைனிங் ஃபீல்டு கொடுக்கலாமா? வேணாம் கைஸ். ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அது எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. ஓகே ஆரம்பிச்சிருச்சு ரவுண்டு 3. என்ன கைஸ் இவ்வளோ இருட்டாக இருக்கு? என்ன கைஸ்? வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நருட்டோ சொல்கிறான். கிசாமே உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு இட்டாச்சி சொல்கிறான். ஓகே வாங்க. அது ஆரம்பத்துலேயே ஷுரிக்கன் ஏரியாராப்பில். போட்டு அட்ரா. சூப்பரு. ஆனால் இட்டாச்சி நஜத்துலலாம் ஆனால் இந்த கேமில் தான் இந்த மாதிரி காமிக்கிறாங்களே தவிர அனிமேலெலாம் இந்த மாதிரி அடிக்கவே முடியாது கைஸ். அதுவும் ஆரம்பத்தில் இவ்வளோ பவராகவே இருக்க மாட்டான் நருட்டோ. ஷேடோ க்ளோன் கூட அந்த சாஸ்கே கூட சண்டை போட்டால கைஸ். ஷேடோ க்ளோன் கூட ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் தான் தெரியும், இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஒரு அசிங்கான்லாம் ஒரு 2-3 ஆர்க்குக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டான். இல்லை ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிட்டான் தான் என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம ஃபைட்டுக்குள்ளே போவோம். நெருப்பாக எறிகிறோம் காய்ஸ். ஓகே இப்போ எந்திரிட்டாச்சு வாட்டா. போட்டு அட்ரா. ஓகே இது அசால்ட்டாக நம்ம முடிச்சிடுவோம் போலியே. அட்ரா 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 அட்ரா. கிசாமேவா இருந்தானே எவனாக இருந்தால் எனக்கு என்ன? அட்ரா நல்லா அட்ரா. எஸ்கேப் ஆகிட்டாரு. ஓகே ஏதோ பவர் யூஸ் பண்ணுறாரு. ஷுரிக்கேன் தான். கென்ஜூட்ஸ் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா அவர்? ஒரு வேளை இதில் யூஸ் பண்ண முடியாதோ? சரி போட்டு அடிக்கலாம். நெருப்பு போச்சா? அச்சோ இப்போ அது ஹெல்த்து போயிடுச்சு. போய் அடிக்க முடியாது போலியே. கிட்ட போயிட்டு இட்டாச்சி வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி வாங்க காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை பார்ட் 2ல் பார்க்குறேன். பை பாய்.